பலிப்போர் பாக்கிய செல்வம் புவியில் இல்லையே. புவி நிரம்ப பொன் தந்தாலும் இப்பளிக்கு ஈடில்லையே. திருப்பலி ஒளிபரப்ப உதவுபவர்கள் பெர்சியா கியோமா ரோஷினா குடும்பத்தினர், யாழ்ப்பாணம், இலங்கை. குடும்பத்திற்கு இறைவன் செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாகவும், குடும்ப கருத்துக்கள் நிறைவேறவும் மற்றும் நற்படிப்பிற்காகவும் வேண்டி தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. இயேசுவின் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, தூய மறை நிகழ்வுகளை நாம் தகுதியோடு கொண்டாட நம்முடைய பாவங்களை ஏற்று ஆண்டவரிடம் மன்னிப்பு வேண்டுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவி என ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும்பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நாம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமீன். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. இறைவா, ஒரே திருமகனின் பிறப்பினால் உமக்களுக்கு வியத்தகு முறையில் மீட்பின் பயனை அளிக்க நீர் தொடங்கியுள்ள இதை வேண்டுகின்றோம். அதனாலும் அடியார்கள் நம்பிக்கையில் உறுதியாயிருந்து தங்களுக்கு வாக்களிக்கப்பட்ட மாட்சியின் பரிசை பெற்றிட அவரின் வழி நடத்துதலால் வந்து சேர்வார்களாக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். கடவுளிடமிருந்து பிறந்தவர் எவரும் பாவம் செய்வதில்லை. திருத்தூதர் யோவான் எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 3, இறை வசனங்கள் 7 முதல் 10 முடிய. பிள்ளைகளே, எவரும் உங்களை நெறி தவற செய்ய விடாதீர்கள். கிறிஸ்து நேர்மையாளராய் இருப்பது போல் நேர்மையாய் செயல்படுபவர் நேர்மையாளராய் இருக்கின்றார். பாவம் செய்து வருகிறவர் அலகையை சார்ந்தவர். ஏனெனில் தொடக்கத்தில் இருந்தே அலகை பாவம் செய்து வருகின்றது. ஆகவே அலகையின் செயல்களை தொலைக்கவே இறைமகன் தோன்றினார். கடவுளிடமிருந்து பிறந்தவர் எவரும் பாவம் செய்வதில்லை. ஏனெனில் கடவுளின் இயல்பு அவரிடம் இருக்கின்றது. கடவுளிடமிருந்து பிறந்தவராய் இருப்பதால் அவரால் பாவம் செய்ய இயலாது. நேர்மையாய் செயல்படாதவரும் தம் சகோதரர் சகோதரிகளிடம் அன்பு செலுத்தாதவரும் கடவுளிடமிருந்து வந்தவர்கள் அல்ல. இதனால் கடவுளின் பிள்ளைகள் யாரென்றும் அலகையின் பிள்ளைகள் யாரென்றும் புலப்படும். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல் பல்லவி. மாந்தர் அனைவரும் நம் கடவுள் அருளிய விடுதலையை கண்டனர். மாந்தர் அனைவரும் நம் கடவுள் அருளிய விடுதலையை கண்டனர்.
ஆண்டவருக்கு புதியதொரு பாடல் பாடுங்கள், ஏனெனில் அவர் வியத்தகு செயல்கள் புரிந்துள்ளார். அவருடைய வலக்கரமும் புனிதமிகு புயமும் அவருக்கு வெற்றியை அளித்துள்ளன. கடலும் அதில் நிறைந்தவையும் உலகும் அதில் உறைபவையும் முழங்கிடுக. ஆறுகளே கை கொட்டுங்கள், மலைகளே ஒன்று கூடுங்கள். பல்லவி. மாந்தர் அனைவரும் நம் கடவுள் அருளிய விடுதலையை கண்டனர். ஆண்டவர் முன்னிலையில் மகிழ்ந்து பாடுங்கள், ஏனெனில் அவர் உலகுக்கு நீதி வழங்க வந்துள்ளார். பூவுலகை நீதியுடன் ஆண்டிடுவார், மக்களினங்களை நேர்மையுடன் ஆட்சி செய்வார். பல்லவி. மாந்தர் அனைவரும் நம் கடவுள் அருளிய விடுதலையை கண்டனர். அல்லேலூயா 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 அல்லேலூயா. பலமுறை பல வகைகளில் முற்காலத்தில் இறைவாக்கினர் வழியாக நம் மூதாதையரிடம் பேசிய கடவுள் இவ்விருது நாளில் தம் மகன் வழியாக நம்மிடம் பேசியுள்ளார். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அதிகாரம் 1. இறை திருவார்த்தைகள் 35 42 முடிய. யோவான் தம் சீடர் இருவருடன் மீண்டும் பெத்தானியாவில் நின்று கொண்டிருந்தார். இயேசு அப்பக்கம் நடந்து சென்று கொண்டிருந்தார். யோவான் அவரை கூர்ந்து பார்த்து, இதோ கடவுளின் செம்மறி என்றார். அந்த சீடர் இருவரும் அவர் சொன்னதை கேட்டு இயேசுவை பின்தொடர்ந்தனர். இயேசு திரும்பி பார்த்து அவர்கள் தம்மை பின்தொடர்வதை கண்டு, என்ன தேடுகிறீர்கள் என்று அவர்களிடம் கேட்டார். அவர்கள், ரபி, நீர் எங்கே தங்கி இருக்கிறீர் என்று கேட்டார்கள். ரபி எனும் எபிரேய சொல்லுக்கு போதகர் என்பது பொருள். அவர் அவர்களிடம், வந்து பாருங்கள் என்றார். அவர்களும் சென்று அவர் தங்கியிருந்த இடத்தை பார்த்தார்கள். அப்போது ஏறக்குறைய மாலை 4 மணி. அன்று அவர்கள் அவரோடு தங்கினார்கள். யோவான் சொன்னதை கேட்டு இயேசுவை பின் தொடர்ந்த இருவருள் அந்திரேயா ஒருவர். அவர் சீமோன் பேதுருவின் சகோதரர். அவர் போய் முதலில் தம் சகோதரரான சீமோனை பார்த்து, மெசியாவை கண்டோம் என்றார். மெசியா என்றால் அருள் பொழிவு பெற்றவர் என்பது பொருள். பின்பு அவர் சீமோனை இயேசுவிடம் அழைத்து வந்தார். இயேசு அவரை கூர்ந்து பார்த்து, நீ யோவானின் மகன் சீமோன், இனி கேபா எனப்படுவாய் என்றார். கேபா என்றால் பாறை என்பது பொருள். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இறை இயேசுவின் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, அமெரிக்க நாட்டிலே பால்டிமோர் என்கின்ற இடத்திலே தன்னுடைய 3வது வயதிலே தன்னுடைய தாயை இழந்தவர். அதைத் தொடர்ந்து தன்னுடைய வாழ்க்கையிலே ஏராளமான துன்பங்கள், துயரங்கள், கஷ்டங்கள் அனைத்தையும் சுமந்தவராக அவர் ஒரு பிரிந்த சபையிலே அவர் இருந்தார். தன்னுடைய வாழ்க்கையிலே திருமணம் முடித்த பிறகு ஏறக்குறைய 9 ஆண்டுகளிலே கணவரும் இறந்து போகிறார். ஏறக்குறைய 5 குழந்தைகளோடு ஒரு அனாதையாக இருந்தவர் எலிசபெத் அண்ணா. இவருடைய வாழ்க்கையை நாம் சற்று சிந்தித்து பார்க்கின்ற பொழுது, இவருடைய வாழ்விலே அவர் ஒரு பிரிந்த சபையிலே இருந்தாலும் இறுதியாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவிடம் கொண்ட அன்பும்
ஆறுதலும் அதைத் தொடர்ந்து அன்னை மரியாளிடம் அவருக்கு இருந்த பற்றுதலும் அவரை அன்போடு இயேசு கிறிஸ்துனுடைய ஆறுதலால் கத்தோலிக்க சபைக்கு அவர் வந்து சேர்ந்தார். அதன் பிறகு அவருடைய வாழ்க்கை முற்றிலுமாக மாறியது. அவரைதான் இன்று திரு அவையானது மிக முக்கியமாக கத்தோலிக்க பள்ளிகளின் பாதுகாவலராக கொண்டாடுகிறது. இன்றைய நாளிலே அவருடைய நாளையும் சிறப்பாக நாம் இன்று கொண்டாடி இப்புனிதரை மகிமைப்படுத்துகிறோம். அவருக்கு இருந்த இறைப்பற்று, அதே நேரத்திலே உண்மையை கண்டடைய வேண்டும், உண்மையை தேட வேண்டும், உண்மை எங்கிருக்கிறதோ அங்கே போய் சேர வேண்டும் என்று தன்னுடைய வாழ்க்கையிலே அவர் அதை தேர்ந்து தெளிந்து அதை அவர் பின்தொடர்ந்தார். இறுதியாக இயேசுவையும் அன்னை மரியாளையும் கண்டுகொண்டார். இயேசுவின் பிரியமானவர்கள், இன்றைய நற்செய்தி வாசகமும் திருமுழுக்கு யோவான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவே உண்மையான கடவுள் என்பதை தன்னோடு இருந்த 2 சீடர்களுக்கு அதை அவர் வெளிப்படுத்துகின்றார். இதோ உலகின் பாவங்களை போக்கும் செம்மறி, இதோ இறைவனின் செம்மறி என்று ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவே உண்மை கடவுள், உண்மை மெசியா என்பதை அவர் சுட்டி காட்டுவதை நாம் பார்க்கின்றோம். இயேசுவின் பிரியமானவர்களே, மத்தேயு நற்செய்தியிலும் இந்த பகுதியை நாம் வாசிக்கிறோம். மத்தேயு நற்செய்தியிலே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தன்னுடைய முதல் சீடர்களை அவர் அழைக்கின்றார். அழைக்கின்ற பொழுது சீடர்கள் தங்களுடைய படகுகளை விட்டுவிட்டு இயேசுவை பின்தொடர்ந்தார்கள். ஆனால் யோவான் நற்செய்தி சற்று மாறுதலாக நமக்கு தோன்றுகிறது. இங்கே இவர்கள் திருமுழுக்கு யோவானை விட்டுவிட்டு இயேசுவை பின்தொடர்கின்றார்கள். ஆகவே உண்மை எங்கிருக்கிறதோ, எங்கே வாழ்வு இருக்கிறதோ அதை நோக்கி பயணிக்கின்ற சீடர்களாக இருக்கின்றார்கள். இயேசுவின் பிரியமானவர்களே, இன்றைய பகுதியில் நாம் பார்க்கின்றோம் எவ்வாறாக சீடர்கள் இயேசுவோடு சென்று தங்குகிறார்கள். தங்கிய பிறகுதான் அவர்கள் இன்னும் ஆழப்படுகிறார்கள் என்பதை நாம் பார்க்கின்றோம். எம்மாவு சீடர்களும் அதை தான் செய்தார்கள். இறுதியாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உயிர்த்த ஆண்டவர் அவர்களை தன்னிடம் அழைத்து செல்லுகிறார். அங்கே அவர்கள் உண்மையை கண்டுகொள்ளுகிறார்கள். இங்கேயும் ஆண்டவரோடு தங்கி இருக்கின்ற பொழுது அவர்கள் இயேசு என்கின்ற உண்மையை, மெசியா யார் என்பதை அவர்கள் கண்டுகொள்ளுகிறார்கள். இவரே உலகின் ஆண்டவருடைய செம்மறி என்று திருமுழுக்கு யோவான் எதற்காக ஆண்டவரை அவ்வாறாக அழைக்கிறார் என்பதனுடைய பின்புலத்தையும் நாம் இன்று சிந்திக்க அழைக்கப்படுகின்றோம். காரணம், யூதர்கள் மத்தியிலே இந்த செம்மறி ஆடு என்பது மிக முக்கியமான ஒன்றாக இருக்கிறது. ஒரு பலி பொருளாக அது இருப்பதை நாம் பார்க்கின்றோம். முதலாவதாக இந்த செம்மறியானது பாவ கழுவாயாக இருந்த ஒன்று. பாவ கழுவாயாக மாறிய ஆட்டுக்குட்டியை பற்றி நாம் பழைய ஏற்பாட்டிலே வாசிக்கின்றோம். எவ்வாறாக யூத குரு தன்னுடைய மக்களினுடைய எல்லா பாவங்களையும் ஒரு செம்மறி ஆட்டுக்குட்டியின் மீது அதை வைத்து அந்த செம்மறி ஆட்டை இறுதியாக அவர் வனாந்தரத்திலே விடுவாராம். ஆகவே அந்த இடத்திலே இருக்கின்ற காட்டு விலங்குகள் பல நேரத்திலே இந்த ஆட்டுக்குட்டியின் மீது பாய்ந்து அவற்றை அது கொல்லும். ஆகவே அவர்களுக்கு ஒரு நம்பிக்கை, நம்முடைய பாவமும் இறைவனால் எடுத்து செல்லப்படுகிறது என்று. இரண்டாவதாக நாம் பார்க்கின்றோம், ஒவ்வொரு நாளும் எருசலேம் தேவாலயத்திலே பலியிடப்படுகின்ற செம்மறி ஆடு, அன்றாடம் பலியிடப்படுகின்ற செம்மறி ஆடு. ஆகவே இது எதற்காக பலியிடப்படுகிறது என்றால் 2 ஆடுகளை அவர்கள் பலியிடுவார்கள். ஒன்று காலை, மற்றொன்று மாலை. இதுவும் யூதர்கள் செய்த அனைத்து பாவங்களையும் அந்த ஆட்டின் மீது சுமத்தி அதை ஆண்டவருக்கு முன்பாக அவர்கள் பலியிடுவது வழக்கமான ஒன்று. மூன்றாவதாக மிக முக்கியமாக பாஸ்காவிலே பலியிடப்பட்ட ஆட்டுக்குட்டி. எவ்வாறாக அவர்கள் எகிப்திலே இருந்தபோது இந்த செம்மறி ஆட்டினுடைய இரத்தம் இவர்களை பாதுகாத்து வழி நடத்தியதோ, அதுபோல இறைவனுடைய பாஸ்கா இவர்களை என்றுமே பாதுகாக்கும் என்று அவர்கள் அந்த செம்மறி ஆட்டை பலியிட்டு அவர்கள் தொடர்ந்து அதை நினைவு கூர்ந்து வந்தார்கள். நான்காவதாக இறைவாக்கினர்களை பற்றி வாசிக்கின்ற பொழுது மிக முக்கியமாக எரேமியா இறைவாக்கினர், எசாயா இறைவாக்கினர், இவர்கள் இருவரும் ஒரு செம்மறி ஆட்டை குறித்து அதிகமாக பேசுகிறார்கள். வெட்டுவதற்கு இழுத்து செல்லப்படுகின்ற சாந்தமான செம்மறி ஆடு, அதுதான் இறைவனாகி இயேசு கிறிஸ்துவை அவர்கள் முன் குறித்து வைத்தவர்கள். ஆகவே இந்த இறைவாக்கினர்களும்
குறிக்கப்பட்ட செம்மறி ஆடாக ஆண்டவர் இயேசு இருக்கிறார். இறுதியாக மக்கபியர்களுடைய வாழ்விலே நாம் பார்க்கின்றோம், அவர்கள் எதிரிகளை வீழ்த்தக்கூடிய செம்மறி ஆட்டினை தங்களுடைய கொடிகளிலே ஏந்தியவர்களாக எதிரிகளை போரிட்டு அவர்கள் வெற்றி கொண்டார்கள். ஆக அது ஒரு வெற்றியின் ஆடாக, செம்மறி ஆடாக இருந்தது. ஆக இயேசுவின் பிரியமானவர்களே, இது திருமுழுக்கு யோவான் இந்த பின்புலத்தில் தான் வரப்போகின்ற ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இதோ ஆட்டுக்குட்டி, இறைவனினுடைய ஆட்டுக்குட்டி என்று இயேசுவை நமக்கு குறித்து காட்டுகிறார். ஆகவே இவர்தான் பலியிடப்பட போகிறார், இவர்தான் நமக்கு வெற்றியை தரப்போகிறார், இவர்தான் நம்மை துன்பத்திலிருந்து பாதுகாக்கப் போகிறார் என்பதை அவர் தெளிவாக நமக்கு புரிய வைக்கின்றார். இயேசுவின் பிரியமானவர்களை, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கேட்கின்ற கேள்வி, என்ன தேடுகிறீர்கள்? வாட் ஆர் யூ சர்ச்சிங் ஃபார்? பல தருணத்திலே ஆண்டவராக இயேசு கிறிஸ்துனுடைய உள்ளத்தில் இவ்வாறாக எண்ணங்கள் எழுந்திருக்கக்கூடும். பணம், புகழ், பெருமை இவையெல்லாம் இங்கு கிடைக்காது. சுகமான வாழ்வு, பகட்டான வாழ்வு இதெல்லாம் இங்கே கிடைக்காது. இறுதியாக உங்களுக்கு என்ன கிடைக்கும் என்றால் துன்பமும் நிராகரிப்பும் அடி உதைகளும் சிலுவையும் தான் உங்களுக்கு கிடைக்கும். ஆகவே அதை தான் நீங்கள் தேடி வருகின்றீர்கள் என்று தன்னுடைய உள்ளத்திலே அந்த எண்ணங்களோடு அவர் இருந்திருப்பார். இறுதியாக வந்து பாருங்கள் என்கின்ற மாபெரும் அழைப்பை அந்த 2 சீடர்களுக்கு ஆண்டவர் கொடுக்கின்றார். ஆகவே ஆண்டவருடைய அனுபவத்தை பெற்றால்தான் மற்றவர்களுக்கு அந்த அனுபவத்தை கொடுக்க முடியும். அந்திரேயா இயேசுவினுடைய தங்கி அவருடைய அனுபவத்தை அவர் பெற்றுக்கொண்டார். அவர் சென்று தன்னுடைய சகோதரனான சீமோனை அழைத்து வருகிறார். இறைவன், நான் மெசியாவை கண்டேன் என்று அவரை அழைத்து வந்து இயேசுவிடம் ஒப்புக் கொடுக்கிறார். இயேசுவின் பிரியமானவர்களே, இன்று நம் அனைவருக்கும் ஆண்டவர் கொடுக்கின்ற மாபெரும் செய்தி, நம்முடைய வாழ்க்கையிலும் இயேசுவை போல, செம்மறியைப் போல நாமும் இவ்வுலகத்திலே பல துன்பங்களை நாம் கடந்தாக வேண்டும், பல சிலுவைகளை நாம் நிச்சயமாக சுமந்தாக வேண்டும், எல்லாவற்றையும் இழக்க நாம் தயாராக இருக்க வேண்டும். அதே நேரத்திலே உண்மை என்பதை ஆண்டவர் இயேசுவே ஒருவர் உண்மை என்பதை ஏற்றுக்கொண்டு புரிந்து அவரை பின்பற்றுபவர்களாக நாம் வாழ வேண்டும். அதே நேரத்தில் நம்முடைய நம்பிக்கையும் நம்முடைய விசுவாசத்தையும் நாம் இறைவனிடமிருந்து பெற்றுக்கொண்ட அனுபவத்தையும் பிறருக்கு பகிர வேண்டும். இவற்றை நாம் செய்கின்ற பொழுது நாமும் இறைவனுடைய சீடர்களாக என்றும் அவரோடு நாம் வலம் வருவோம். அதற்காக திருப்பலியிலே தொடர்ந்து நாம் ஜெபிப்போம். இறைவன் நம்மை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. வாழ்வை பலியாய் மாற்ற வந்தே இன்னையே ஏற்றிடுவான். முள்ளும் மனதுடனே கையளிக்கின்றேன், காணிக்கை ஏற்றிடுவான். வாழ்வை பலியாய் மாற்ற வந்தேன் இன்னையே ஏற்றிடுவான். முள்ளும் மனதுடனே கையளிக்கின்றேன், காணிக்கை ஏற்றிடுவான். சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுவோம். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரவை அனைத்து நலனுக்காகவும் நமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, மாட்சிமிகு பரிமாற்றங்களை ஏற்படுத்தும் எங்கள் காணிக்கைகளை ஏற்றருளும். அதனால் நீர் தந்தவற்றை உமக்கு ஒப்புக் கொடுத்து உண்மையை நாங்கள் பெற்றுக்கொள்ள தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நாம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக
என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவதுமையாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். எமக்கு மீட்பு தரும் உறவு பரிமாற்றம் கிறிஸ்துவில் ஒளி வீசுகின்றது. ஏனெனில் உமது வாக்கு வலுகுறைந்த எங்கள் இயல்பை எடுத்தபோது சாவுக்குரிய மனித தன்மை முடிவெல்லாம் மாற்றி பெறுவதல்லாமல் நாங்களும் வியப்புக்கு உரிய இந்த உறவு ஒன்றிப்பினால் நிலை வாழ்வில் பங்கு பெறுகின்றோம். ஆகவே வானதூதர் திரளோடு ஒன்று சேர்ந்து நாங்களும் உம்மை புகழ்ந்தேத்தி மகிழ்ச்சியோடு அறிக்கையிட்டு சொல்வதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர், விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்த இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுனின்று மக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே மக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் பேராயர் ஜார்ஜ் ஆண்டகை, எல்லா திருநிலையினர் ஆகியவரோடு மது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். உயிர் தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து மது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனிதமிக்க ஆரோக்கிய அன்னை, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், சிறப்பாக இன்று நாங்கள் கொண்டாடுகின்ற புனித எலிசபெத் அன்னாள், மற்ற அனைத்து புனிதரோடு நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். கடவுளை தந்தை என அழைக்க இயேசு நமக்கு கற்றுக் கொடுத்த ஜெபத்தை விண்ணக தந்தை நோக்கி நாம் நம்பிக்கையோடு ஜெபிப்போம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தார்.
எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களையும் மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவோடு அருளமை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கின்ற பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்பதற்கு அமைதி ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமீன். ஆண்டவருடைய அமைதி என்றும் உங்களோடு இருப்பதாக, ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கு ஒருவர் ஆண்டவர் தருகின்ற அமைதியை நாம் பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குபவர். நம்முடைய அன்றாட குடும்ப வாழ்விலே நமக்கு எதிராக வருகின்ற எல்லா தீமைகள், துன்பங்கள், தீராத கடன் சுமைகள், உடல் உளத்தை மாட்டும் நோய்கள், அழகையினால் வருகின்ற சோதனைகள், இவை அனைத்திலிருந்து நம்மை தினந்தோறும் காத்து வழிநடத்துகின்ற உயிருள்ள இயேசு கிறிஸ்து இவரை. இவருடைய திருவிருந்திற்கு அழைக்க பெற்ற நாம் அனைவருமே பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீரின் இல்லத்தில் எழுந்திருள்ள நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடல் திருரத்தம் நம்மை காத்து நிலை வாழ்வு நமக்கு அளிப்பதாக. ஆமென். நன்றியோடு மன்றாடுவோமாக. எல்லாம் வல்ல இறைவா, எங்களுக்கு அருள் புரிய உம்மை வேண்டுகின்றோம். புனிதமான இம்மறை நிகழ்வுகளின் ஆற்றலால் எங்கள் வாழ்வு என்றும் உறுதி பெறுவதாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உமான்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் என்றும் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஆரோக்கிய அன்னையின் ஆசீரோடு சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. திருப்பலி ஒளிபரப்ப உதவியவர்கள்: பெர்சியா கியோமா ரோஷினா குடும்பத்தினர், யாழ்ப்பாணம், இலங்கை. குடும்பத்திற்கு இறைவன் செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாகவும், குடும்ப கருத்துக்கள் நிறைவேறவும் மற்றும் நற்படிப்பிற்காகவும் வேண்டி